கடகம் ராசி அன்பர்களே, நீங்க எப்போதுமே உங்களை சுற்றி மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு ராசிக்காரர்களாக இந்த கடகம் ராசி ஆண்களும் பெண்களும் நிச்சயமா நினைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இதுவரைக்கும் எப்படி தெரியுமா ஏமாந்தது, எந்த அளவுக்கு நீங்க ஏமாந்திருக்கீர்கள் என்று பார்த்தால், நீங்க எப்போதுமே ஒரு கூட்டு குடும்பத்தையோ அல்லது உங்களை சுற்றி ஒரு அன்பான ஒரு கூட்டத்தையோ விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. ஆனா நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் என்ற எண்ணங்களும் உங்களுக்குள்ள அதிகமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்காது. ஆனா விதி உங்களுக்கு பிடித்தமானவங்களை உங்களிடம் இருந்து பிரிக்கவோ அல்லது உங்களை விட்டு விலகி போகவோ செய்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துன்ப காலமாகவே தாங்க இருந்து கொண்டே இருந்தது. ஆனா நீங்க நினைத்தே பார்த்திருப்பீங்க, நினைத்து பார்த்திருக்க கூட மாட்டீங்க. பிடித்த உறவுகள் நம்மளை விட்டு பிரிவாங்க, அவங்க நம்மளை தேடி வருவாங்க, இந்த விதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று எந்த விதமான எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருந்திருக்காது. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில போக போக சில விஷயங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதனால இப்படி நடக்கிறது என்று உங்களுக்குள்ள பல விஷயங்களை இது புரியவும் வைத்திருக்குங்க. ஆனா இது எதுவுமே வெளியில் தெரியாது. அது எல்லாத்தையும் நீங்க உள்ளுக்குள்ள மட்டுமே தாங்க வைத்து வாழவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா மனப்போராட்டமும் குழப்பமும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். உங்களுடைய ராசிக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மனநிலையில மாற்றங்களானது உண்டாகி கொண்டே தாங்க இருக்கும். ஒரு நிமிடம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்க. ஆனா அடுத்த நிமிடமே நீங்க காரணம் இல்லாமல் பெரும் சோகத்திலும் மூழ்கி விடுவீங்க. மனதிற்குள்ள எதையாவது ஒன்றை நினைத்து நீங்களே உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே தாங்க இருப்பீங்க. அதனால நீங்க மனதிற்குள்ள தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் கற்பனை பண்ணி கொண்டு நீங்கள் தேவையில்லாத மனப்போராட்டங்களிலும் சோகத்திலும் நீங்க மூழ்கி விடுவீங்க. இந்த மனப்போராட்டங்கள் உங்களை எந்த வேலையிலும் முழுமையாக ஈடுபட விடாமல் செய்து கொண்டே இருக்கும். சில வேலைகளை செய்தால் கூட அந்த ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியாது என்றும் சில தேவையில்லாத எண்ணங்களையும் உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு தேவையில்லாத எண்ணங்களையும் மனநிலையும் மனதிற்குள் வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு முழுமையா கத்துக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தகுதியற்றவர்களிடம் அடிப்பணிதல் என்பது உங்களிடம் தேவையில்லாத ஒன்று. உங்களை விட குறைந்த அறிவு அல்லது பண்பு கொண்டவர்களிடம் உங்களுடைய சூழ்நிலை காரணமாக நீங்கள் தலை குனிந்து நின்ற தருணங்கள் உங்களுடைய சுயமரியாதையை நிச்சயமா உருக்குலைக்க வைத்திருக்கும். ஆனா நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த கடக ராசி ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க எப்பொழுதுமே வெளியில அமைதியாக நடந்து கொள்வீங்க. ஏன் அப்படின்னா, பிறருடைய கஷ்டங்களை எல்லாம் உங்கள் தோளில் நீங்க சுமந்து கொண்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு தாயை போல நீங்க ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனாலே நீங்கள் அமைதியாக, யாரிடமும் எளிதில் கோபப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. ஆனா உண்மையில உங்களுடைய உள்ளுக்குள் 100 பிம்பங்கள் உடைந்து சிதறி கிடக்கும். ஒரு கண்ணாடி துகள்கள் உடைந்து எப்படி சிதறி கிடக்குமோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் இதுவரைக்கும் 100 பிம்பங்கள் போல உடைந்து சிதறி கிடக்குங்க. மற்றவர்களின் காயங்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய உங்களால் உங்களுடைய சொந்த காயங்களுக்கு மருந்து போட முடியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையாகவே உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் சந்திரன் வெளிச்சத்தில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து நீங்கள் யாரிடமும் சொல்லாத உங்களுடைய தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நினைத்து அழக்கூடிய அந்த உடைந்த மனிதனை உங்களுடைய உலகம் இதுவரைக்கும் கண்டது கிடையாது. அது எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே நீங்க வைத்து அழுது கொண்டிருப்பீங்க. எதையும் நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க. வெளியில் எதையுமே காட்டாமல் மனதிற்குள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் மூடி வைத்து கொண்டு வாழ்ந்த சில மனிதர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களை யாருமே புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் என்பது யாருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. அதனாலேயே நீங்க சில விஷயங்களால சில மனிதர்களை வெறுத்திருப்பீங்க. யாருமே என்ன புரிந்து கொள்ள மாட்டேங்க. நான் அவங்களை புரிந்து கொண்ட அளவுக்கு அவங்களுக்கு என் மேல் பாசமும் இல்லை, எதுவும் இல்லை என்பது போல பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் உங்களுடைய உடல் மற்றும் மனதளவில் மிகவும் ஆற்றலுடன் நீங்க உணர்வீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து அதன்படியும் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில பல விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்வீங்க. இன்று உங்களுடைய குடும்பத்தினருக்காக தாராளமாக நீங்க செலவிடுவீங்க. எதை பற்றியும் நீங்க யோசிக்க மாட்டீங்க. மனதிற்குள் எது இருந்தாலும் அதனை இந்த ஒரு நேரத்தில் வேகமாக உடனடியாக செலவழித்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக இந்த ஒரு நேரத்தில் நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க.
பணியிடத்துல உங்களுடைய சக ஊழியர்களை நீங்கள் ஊக்குவிப்பதில் உங்களுடைய ஆளுமை திறன் இந்த ஒரு நாள்ல வெளிப்படவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுக்க வேண்டிய தொழில் முடிவுகள் தொடர்பாக சற்று குழப்பமாக இந்த ஒரு நாள்ல இருப்பீங்க. அதனால குழப்பமாக இருந்தீர்கள் என்றால் அந்த ஒரு முடிவை நீங்க தள்ளி போடுங்க. உடனே அந்த ஒரு முடிவை நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்காது. நீங்க அந்த ஒரு வேலையவோ தொழிலையோ ஆரம்பித்ததற்கு அப்புறமா பிற்காலத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களால் அந்த ஒரு தொழிலையோ அந்த ஒரு விஷயத்தையோ முழுமையாக கையாள முடியவில்லை, முழுமையான குழப்பங்கள், முழுமையான தெளிவான ஒரு மைண்டோடு எடுக்க முடியவில்லை என்றால் உடனே அதனை தடுத்து நிறுத்தி வைப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அவசரப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். உங்களுடைய தனிப்பட்ட உறவு இந்த ஒரு நாளில் மேம்பட ஆரம்பிக்கும். இன்று உங்களுடைய கடினமான மனநிலையை மாற்றி ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. இன்று உங்களுடைய மனம் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். அதனால சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டும் தாங்க இருக்கும். கடகம் ராசிக்காரங்க இந்த ஒரு நாள்ல வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே சமநிலையையும் நீங்க பராமரிக்கவும் வேண்டும். சமநிலையாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவு ஏற்படலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு ஏற்படாவிட்டாலும் உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நிச்சயமா ஏற்படத்தான் செய்யும். அவர்களிடம் நீங்கள் சமநிலையை பேணுவது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு உங்களுக்குள்ள அதிகரிப்பது மகிழ்ச்சியை உங்களுக்கு தந்தாலும் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை என்பது உங்களுக்கு தேவைப்படும். எனவே முதலீடுல அனுபவங்கள் இல்லாமல் தேவையில்லாத முதலீடுகளை செய்து ஏமாந்து விடாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய பணிகளை நீங்கள் சரியாக திட்டமிடுவது அது உங்களுக்கு வெற்றிக்கான வெற்றிக்கான முதற்படியாக இருக்கும். உங்களுடைய வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். நிதி நெருக்கடியால் ஏதேனும் பணி தடைப்பட்டிருந்தால் அது இன்று முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறமாக உங்களுடைய வாழ்க்கையில பச்சை நிறத்தை இந்த ஒரு நாளில் நீங்க பயன்படுத்தலாம். பச்சை நிறத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த எல்லா வேலைகளுமே உங்களுக்கு நிச்சயமா கிடைத்தும் விடுங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மேம்படத்தான் ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்கள் கோபப்பட அதனை விரும்பி நீங்க செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பலன்களை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைத்து வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்பதை இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை இந்த ஒரு நாளில் உங்களால் எடுக்கவும் முடியும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தாங்க வாழ்க்கையில நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளை கம்மியா எடுத்துட்டு வாழ்க்கையில நல்லது வேண்டும் என்றால் நிச்சயமா எதுவுமே கிடைக்காதுங்க. கூட்டு வியாபாரத்தில் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக உங்களுக்குள்ள குறையவும் ஆரம்பிக்குங்க. கடகம் ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் இந்த ஒரு நாளில் மேம்படவும் ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் கிடைத்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறைந்து வாழ்க்கையில இன்னும் நல்ல பலன்களானது உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி எல்லா விதமான மாற்றங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மிகவும் நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு உங்களுக்குள்ள அதிகரிப்பது மகிழ்ச்சியை உங்களுக்கு தந்தாலும் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை என்பது உங்களுக்கு தேவைப்படும். எனவே முதலீடுல அனுபவங்கள் இல்லாமல் தேவையில்லாத முதலீடுகளை செய்து ஏமாந்து விடாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய பணிகளை நீங்கள் சரியாக திட்டமிடுவது அது உங்களுக்கு வெற்றிக்கான முதற்படியாக இருக்கும். உங்களுடைய வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். நிதி நெருக்கடியால் ஏதேனும் பணி தடைப்பட்டிருந்தால் அது இன்று முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறமாக உங்களுடைய வாழ்க்கையில பச்சை நிறத்தை இந்த ஒரு நாளில் நீங்க பயன்படுத்தலாம். பச்சை நிறத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த எல்லா வேலைகளுமே உங்களுக்கு நிச்சயமா கிடைத்தும் விடுங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மேம்படத்தான் ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்கள் கோபப்படாமல் அதனை விரும்பி நீங்க செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பலன்களை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைத்து வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்பதை இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களை